வணக்கங்க. நம்ம இன்னைக்கு தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா May 9, 2026 சனிக்கிழமைங்க. கேள்வி 1 by 1 பார்த்து இனிமேல் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? வாங்க. இடமிருந்து வளம் 1. அரிசியும் இதுவும் கலந்து தான் இட்லி மாவு. அரிசி கூட எதை மிக்ஸ் பண்ணால் தான் இட்லி மாவு கிடைக்கும்னா அரிசியும் உளுந்து. பதில் என்ன? உளுந்து. சரிங்க. ஊல ஆரம்பிச்சுக்குங்க. 1 மேலேருந்து கீழே வந்து ஒச்சனுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? 5 இடமிருந்து வளம். அறிவாளி அப்படிங்கிறதுல பக்கெட்டு தான். அறிவாளி பக்கெட்டுனாலே வாளி தாங்க. வாளி. சரிங்களா? பதில் என்ன? வாளி. ஒச்சன் அப்படிங்கிறது வேறு பக்கம் தான். ஸ்பையை வந்து நீங்கள் வந்து என்னன்னு சொல்லலாம்? உளவாளின்னு சொல்லலாம். உளவாளி அப்படின்னா என்ன? ஸ்பை. 2 மேலேருந்து கீழே. துரியோதனின் தம்பி. மகாபாரதத்தில் கௌரவர்கள், அதில் துச்சோதனன். பதில் என்ன? துச்சோதனன். மகாபாரதத்தில் தூதுவாட்டியனுக்கும் காந்தாய்க்கும் பிறந்த 100 பிள்ளைங்களில் இவங்களும் ஒருவர். துச்சோதனன். இவர் தான் வந்து மகாபாரதத்தில் வந்து திரௌபதி துகில் வைக்கிறதுல வந்து இவர் தான் அதில் உண்டு. ஸோ அதனால் இவரால் தான் பிரச்சனை. ஸோ டாபிக் இதுக்கு மேலே போக வேண்டாம். 8 இடமிருந்து வளம் என்ன? தமிழின் முதல் நவீன நாடகமாக கருதப்படும் பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதை எழுதியவர். பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு எழுதினவர் வந்து இதை வந்து எப்போ எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1879 வருஷங்க. எந்த வருஷம்னா 1879 வருஷம். முதல் நவீன நாடகமாகவும் இருக்காங்க. என்னன்னா வேத நாயகம். முதல் நவீன நாடகம், நவீன புதினம் என்னது? வேத நாயகம். இதை எழுதின பேரும் மாயூரம் ஊரை சேர்ந்த சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை. அவரோட பேரை தான் கேட்டிருக்காங்க. வேதநாயகம் தான் அவரோட பேர். ஓகேங்களா? முதல் நவீன நாடகத்தோட பேரும் இதுதான். சரிங்க. 3 மேலேருந்து கீழே. பயப்பட்டது. இதுக்கு 3க்கு இடமிருந்து வளம் பார்ப்போம். டேஷ் தம்பி என்று தானே அவன் உன்னை வளர்த்தான். இதை வந்து பாட்டாகவே படிப்பாங்க. அம்மம்மா தம்பி என்று அவன் உன்னை வளர்த்தான். இது என்ன படத்தில் வரும்? சிவாஜி படிப்பாருங்க. ராஜ்பாட் ரங்கத்தோயில். ஓகேங்களா? 1973 வந்த படத்தில் வந்த பாடலோட லிரிக்ஸ் இது. சரிங்க. இப்போ வந்துருக்குங்க. பயப்பட்டது. நம்ம இடையில கூட ஒரு நாள் இப்படி தான் எழுதணும். பயப்பட்டது. பயம்னா அச்சம், அஞ்சியதுன்னு சொல்லலாம். பயப்பட்டது. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? அசோகரின் பிரம்மாண்ட சாம்ராஜ்யம். அசோகருடைய பிரம்மாண்ட சாம்ராஜ்யம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா மௌரிய சாம்ராஜ்யம்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே மேலே ஆரம்பிச்சுக்குங்க. மேலே ஆரம்பிச்சதுனால நம்ம இப்போ என்னென்னு எழுதணும்னா மகத சாம்ராஜ்யம். மகத நாட்டை தலைமையிடம் கொண்டு ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக மௌரிய சாம்ராஜ்யத்தோட தலைநகர் பாடலிபுத்திரம். அதான் இப்போ உள்ள பாட்னா. ஓகேங்களா? பவர்ஃபுல்லான சாம்ராஜ்யம். அசோகர் வந்து 3வது மன்னர் தான் அந்த வம்சத்தில். மௌரிய இதில் 3வது மன்னர். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன?
குழந்தைகள் பெற இயலாதவர்கள் வேறு குழந்தையை டேஷ் எடுத்துக்கொள்வதுண்டு. தத்து எடுத்துக்கொள்வார்கள். தால ஆரம்பிச்சுக்கனால் தத்து, சூல ஆரம்பிச்சுங்கன்னா சுவீகாரம் எடுத்துக்குவாங்க. நேற்று கூட நம்ம இதில் பேப்பரில் பார்த்தோம். 7 மேலேருந்து கீழே என்ன? லேப்டாப் என்பது இதய துடிப்பு. லேப்டாப் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கணும் இதயம். அப்போ தான் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். 12 இடமந்து வளம். கல்வி. பூல ஆரம்பிச்சுக்க நல்லா படிப்புன்னு எழுதலாமா? எழுதி பார்ப்போம், தப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா இருக்காது. 13 மேலேருந்து கீழே என்ன? காரின் பின்புறம் அமைந்த சாமான்கள் வைத்துக் கொள்வதற்கான இடம். டிக்கி. 16 இடமந்து வளம் என்ன? கீழே ஆரம்பிச்சுக்கு. டேஷ் தாயின் வெட்டன மர. கிட்டாதாயின் வெட்டன மர. ஔவையார் கொன்றை வேதனில் சொன்னது. எதோ கிடைக்கலன்னா அதையே நினச்சிக்கிட்டே இருக்காமல் அதை சட்டுன்னு அடுத்த வேலையில் உள்ளே வந்தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நினச்சி பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. 17 மேலேருந்து கீழே. நாய்கள். ஆங்கிலத்தில் நாய்னா டாகு. நாய்கள். ஸோ டாக்ஸ் பன்மையில். சரிங்களா? இந்த சைடு உள்ளது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. 10 இடமந்து வளம் என்ன? கடவுள். வேறு சொல். இங்கே இன்னுன்னு வந்துக்கனால இறைவன் அப்படின்னு எழுதலாம். சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? களங்கம். களங்கம்னா மாசு சொல்லலாம். இங்கே ட்ரைவ் வந்துக்கனால கதைன்னு சொல்லலாம். 10 மேலேருந்து கீழே என்ன? சோ எழுதிய ஒரு நூலின் பெயர். ஸோ புக்கு எழுதியிருக்காங்க. என்னென்னா இந்து தர்மம் மற்றும் வரலாறு சொல்லக்கூடியது. இந்து மகா சமத்தியம்னு 6 பாட்டாக இருக்குங்க. 6 புக்காக இருக்குது. இந்து மகா சமுத்தியம். இந்துவுடைய தர்மம், ஹிந்து கலாச்சாரம். ஸோ 19 இடமந்து வளம். காந்திக்கு பிடித்த ஆடை. கதை ஆடைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் காந்தி என்பதற்குள்ளேயே உள்ளது. காந்திங்க வேர்டுக்குள்ளே இருக்கான். அங்கே இந்த கட் பண்ணிங்கன்னா காதி. ஸோ காதி கிராஃப்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான். 15 இடமந்து வளம். ஆந்தியாவில் ஓடும் ஒரு நதி. ஆந்திராவில் ஓடக்கூடிய ஒரு நதி. தூல ஆன்ஸுக்கு துங்கபத்ரா அப்படிங்கிறத 2 நேமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஓடலாம். துங்கா ஒரு ரிவர், பத்ரா ஒரு ரிவர். துங்கபத்ரா இது 2 சேர்ந்து வரக்கூடியது. ஓகேங்களா? ஆந்திராவில் ஓடக்கூடிய ரிவர். 11 மேலேருந்து கீழே. இட்லி தோசைக்கான சைட் டிஷ்ஷு. ஜெய் கதாநாயகனாக நடித்த படத்தின் பெயர் கூட. வடை, சாம்பார். இட்லிக்கு சாம்பார் சட்னி சொல்லலாம். வேலை ஆரம்பிச்சுக்குங்க. வடைகள்னு சொல்ல முடியாது. படமே இல்லை. வடகரின்னு ஒரு படம் வந்துச்சு. வடகரி அப்படின்னா 2014 வந்த படம். ஸோ நம்மளுக்கு பதிலும் வடகரி தான். சரிங்களா? 14 மேலேருந்து கீழே என்ன? தூக்கம். தூக்கத்தை 2 எழுத்து இத்து இருக்கனால நித்திரைன்னு சொல்லலாம். இருபது இடமிருந்து வலம் பாருங்க. 8 ஒரு பாகம். 8 ஒரு பங்கு. 1/8. 1/8 நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா அரைக்கால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. கடைசி கேள்விங்க. 18 மேலேருந்து கீழே என்ன? பெரிய அப்படின்னா மெகா பெருசான. ஸோ இதுதான் என்ன பதிலுங்க. எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க.
சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.